நன்றி ஆண்டவரே. சொல்லுங்க, கண்கள் நீதிமானை பார்க்கின்றன. எத்தனை பேர் நம்புறீங்க அதை? நீங்களா நீதிமான்? சொல்லுங்க, நாங்க நீதிமான். நீதிமான். நாங்கெல்லாம் நீதிமான். நாங்கெல்லாம் நீதிமான். இன்றைக்கு இயேசுவேன்னு கூப்பிடுறோமோ, உள்ளத்துல விசுவாசித்து நாவுல இயேசுவே ஆண்டவர்னு சொல்றோமோ, அப்பொழுதே நம்ம நீதிமானா மாறுறோம். எவ்வளவு பெரிய சிம்பிள் பாருங்க, சிம்பிள். நீதிமான் நாங்கள். நீதிமான் நாங்கள். இயேசுவை நம்பும்போது, இயேசுவை நம்பும்போது நம்ம நீதிமானா மாறுறோம். நீதிமானா மாறுறோம். ஒருவேளை புதுசா வந்திருந்தா சொல்லுங்க, இயேசுவே ஆண்டவர்னு சொல்லுங்க. இயேசுவே ஆண்டவர். இயேசுவே வழி. இயேசுவே வழி. ஏசப்பா, ஏசப்பா, நீங்க தான் சத்தியம், நீங்க தான் சத்தியம், நீங்க தான் ஜீவன், நீங்க தான் ஜீவன். உம்மை நான் நம்புகிறேன், உம்மை நான் நம்புகிறேன், உம்மை உள்ளத்துல ஏற்றுக்கொள்கிறேன், உம்மை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளுகிறேன், உம்மை நான் அறிக்கை இடுகிறேன், உம்மை நான் அறிக்கை இடுகிறேன். அப்படியே கரங்களை உயர்த்தி இயேசுவேன்னு சொல்ல வைப்பா. இயேசுவே, ஆண்டவர், ஆண்டவர். இயேசுவே, Yes, Lord. ஏசப்பா, பா. ஏசப்பா, பா. ஏசப்பா, பா. நீங்க தான் வழி, நீங்க தான் சத்தியம், பா. நீங்க தான் ஜீவன். பா. ஏசப்பா, பா. ஏசப்பா, பா. ஏசப்பா, பா. நீதிமானாய் மாற்றினீரே, பா. நீதிமானாய் மாற்றினீரே. ஏசையா. ஏசப்பா, ஏசப்பா. பா. நன்றி அப்பா. தேங்க் பண்ணுங்க. நான் நீதிமானா மாறிட்டேன். கை தட்டி தேங்க் பண்ணுங்க. நான் நீதிமானா மாறிட்டேன். நான் நீதிமானா மாறிட்டேன். நீதிமானாய் மாறிட்டேன். நான் நீதிமானா மாறிட்டேன். இயேசு எனக்குள்ள வந்துட்டாரு. இயேசு எனக்குள்ள வந்துட்டாரு. உம்முடைய பிள்ளையா மாற்றிட்டாரு. அவருடைய பிள்ளையா மாத்திட்டாரு. நீதிமானாகி என்ன அவர் பார்க்கிறாரு. நீதிமானாகிய என்ன அவர் பார்க்கிறாரு. அதுதான் பைபிள் சொல்லுது. ஆமென். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல். ஆமென். சொல்லுங்க, கர்த்தரே, கர்த்தரே, உம்முடைய கண்கள், உம்முடைய கண்கள் நீதிமானாகிய என் மேல, நீதிமானாகிய என் மேல நோக்கமா இருக்குப்பா, நோக்கமா இருக்குப்பா. அல்லேலூயா. என்னைய உம்முடைய கண்கள் என் மேல எப்போதும் இருக்குப்பா. உங்க கண்கள் எப்போதும் என் மேல இருக்குப்பா. உம்முடைய செவிகள் எப்போதும் திறந்திருக்கிறது. உம்முடைய செவிகள் எப்போதும் திறந்திருக்கிறது. ஆமென். சொல்லுங்க. ஆமென். அதான் நம்ம பாடிட்டோம். கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. சந்தோஷமா பாடுவோமா? கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. இடுக்கண் நீக்கி விடுவிக்கின்றே, இடுக்கண் நீக்கி விடுவிக்கின்றே, இறுதி வரை நடத்தி செல்லு, இறுதி வரை. உண்மைதானம் சொல்லுங்க எல்லாரும் உணர்ந்து. இறுதி வரை நடத்தி மீண்டும் சொல்லுங்க. இறுதி வரை நடத்தி, உம்முடைய வருகை வரை, உம்முடைய வருகை வரை நடத்தி செல்வே, வருகை வரை நடத்தி செல்வே. அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை. சொல்லுங்க, சொல்லுங்க. அப்பா நான் உமது பிள்ளை. அல்லேலூயா. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. நன்றி அப்பா. அப்பா நான் உமது பிள்ளை. இசையா. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. சொல்லுங்க. உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். ஆமென். பார்க்கிறோம்பா. அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், பிரகாசம் அடைந்தார்கள், முகங்கள் வெட்கப்படவில்லை. சொல்லுங்க, நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம், நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம், பிரகாசம் அடைகிறோம், பிரகாசம் அடைகிறோம். நாங்கள் அவமானம் அடைவதில்லை, நாங்கள் அவமானம் அடைவது இல்லை, எங்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை. எங்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை.
34:5 3 4 5 சொல்லுங்க 3 4 5 3 4 5 34:5 34:5 அவரை பார்க்க பார்க்க அவரை பார்க்க பார்க்க பிரகாசம் 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 இன்றைக்கு அப்படி உண்டாவதா? ஆமென். ஒவ்வொரு முகத்தை பார்த்து நான் சொல்றேன், உங்களுக்கு இன்னைக்கு பிரகாசம் உண்டாகும். ஆமென். பக்கத்துல சொல்லுங்க, உங்களுக்கு பிரகாசம் உண்டாகும். பிரகாசம். நீங்க பிரகாசி, நீங்க பிரகாசி, நீங்க பிரகாசம், நீங்க பிரகாசம். அவமானம் அடைவதில்லை, அவமானம் அடைவது இல்லை, வெட்கப்பட்டு போவது இல்ல, வெட்கப்பட்டு போவது இல்ல. அப்படி வாழ்த்துங்க, ஒவ்வொருவரையா வாழ்த்துங்க. ஆமென். Thank you. ஆமென். அவமானம் அடைவது இல்லை, பா, பா. நீங்க வெட்கப்பட்டு போவது இல்லை. பா பா பாருங்கப்பா, ஊழியர்களை பாருங்கப்பா, பார்த்து சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவமானம் அடைவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. இன்னைக்கு இதை விட்டு போகும்போது முகம் பிரகாசமா இருக்க போகுது. எங்கே போயிட்டு வர்றீங்க அண்ணாச்சின்னு கேட்பாங்க. நான் ஜெபத்துக்கு போயிட்டு வர்றேன், அதனாலதான் முகம் பிரகாசமா இருக்குன்னு சொல்ல போறாங்க. எங்கக்கா போயிட்டு வர்றீனா? ஜெபம் பண்ண போயிட்டு வர்றேன். ஆமென். உபவாசித்து ஜெபம் பண்ண போயிட்டு வர்றேன். என்னக்கா இப்படி இருக்கு உங்க முகம், அழகாயிட்டீங்க. அல்லேலூயா. என்னக்கா அவ்வளவு பிரகாசமா இருக்குன்னு ஊர்ல சொல்ல போறாங்க. அல்லேலூயா. உங்களுக்கு நான் அதுக்கு அப்படித்தான் ஜெபிக்கிறேன். எடுத்த உடனே உங்களை பார்த்து என் பிள்ளைகளுக்கு பிரகாசம் உண்டாகும். ரிசீவ். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்க உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கின்றேன். உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கின்றேன். அநேக துன்பங்கள் தேடி வந்தாலும் அனைத்தினின்றும் நீ விடுவிக்கின்றேன். என்னை அனைத்தினின்றும் ஹல்லேலூயா. சொல்லுங்க, அவமானம் அடைவதில்லை. ஆசீர்வதிக்கிறேன். ஓ பலா பலா பலா. அவமானம் அடைவதில்லை ராஜா. ஒரு நாளும் Glory. அடைவதில்லை. சொல்லுங்க, உம்மைத்தான். Thank you, அப்பா. Thank you, அப்பா. பிரகாசம் Jesus. 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 Hallelujah. Glory. பிரகாசம் அடைகின்றேன். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார். நொறுங்குண்ட நறுங்குண்ட சொல்லுங்க, நொறுங்குண்ட நொறுங்குண்ட நறுங்குண்டவர்களே நறுங்குண்டவர்கள் கர்த்தர் இன்றைக்கு ரட்சிக்கிறார். ரட்சிக்கிறார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். நொறுக்கப்பட்டு உடைக்கப்பட்டு வந்திருக்கிறீங்க. சில பேர் உடைக்கப்பட்டு வந்திருக்கீங்க. ஏன் எனக்கு இந்த வேதனை, ஏன் எனக்கு இந்த துன்பம், பொல்லாத உலகத்துல நொறுக்கப்பட்டு வந்திருக்கீங்க. உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, இன்னைக்கு உங்களுக்கு அற்புதம் நடக்குது. நான் இன்னைக்கு உங்களை காப்பாற்றுகிறேன். உங்க பக்கத்துல இந்த கூட்டத்தில், இவ்வளவு பெரிய கூட்டத்துல யாரு அதிகம் நொறுக்கப்பட்டிருக்கீங்களோ உங்களுக்கு தான் முதல் அற்புதம் சொல்றார். ஆமென். அவர்களுக்கு சமீபமா இருந்து, அவங்களுக்கு சமீபம்னா அவங்களுக்கு உள்ள வந்து அவங்களை காப்பாற்றுகிறா. ஆமென் சொல்லு. காப்பாற்றுகிறவரே, காப்பாற்றுகிறவரே, ரட்சிக்கிறார், ரட்சிக்கிறார், காப்பாற்றுகிறார், காப்பாற்றுகிறார். அதனாலதான் உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து அநேக துன்பம் வந்தாலும், அநேக பாருங்க நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் ஆனாலும் என்ன, அடுத்த வசனம் அருமையா இருக்கு. எல்லாவற்றிலும் சொல்லுங்க, எல்லாவற்றிலும் from all the problems, from all the problems நமக்கு விடுதலை உண்டுன்னு சொல்றாரு. விடுதலை உண்டு. ஆமென் சொல்லுவீங்க. விடுவிக்கிறார், எல்லாவற்றினின்றும் என்னை காப்பாற்றுகிறார், விடுவிக்கிறார், தாங்குகிற பலன் கொடுக்கிறார், தப்பிச் செல்கிற வழியை உண்டு பண்ணுகிறார். அப்பா, உமக்கு நன்றி, நன்றி. நல்ல
நல்லா துதிங்க பார்க்கலாம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி. அற்புதம் செய்யுங்கப்பா. வசனத்தின்படி விடுவிக்கிறவரே, ரட்சிக்கிறவரே. இயேசுவேன்னு சொன்னாலே ரட்சிக்கிறார்னு அர்த்தம். இயேசு என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு சொல்லுங்க? காப்பாற்றுகிறவர், காப்பாற்றுகிறவர், ரட்சிக்கிறவர், ரட்சிக்கிறவர். நம்மை காப்பாற்றவே பரலோகத்திலிருந்து பிதா அவருடைய வார்த்தையை அனுப்பினார். அந்த வார்த்தை இயேசு மனுஷனாய் இந்த பூமியிலே வாழ்ந்து 33 வருஷம் வாழ்ந்து அவர் மேல மரித்து உயிர்த்து மேல போய் மேல போனால் என்ன, அவர் சரீரத்தோடு மேல இருந்தாலும் பூமியில ஆவியானவராக இருக்கிறார். உங்களை காப்பாற்றும்படி இருக்கிறார். காப்பாற்றும்படி இருக்கிறவருக்கு ஒரு கைத்தட்டு ஆமென் சொல்லுங்க. தேங்க்யூ. காப்பாற்றுகிறவர், ரட்சிக்கிறவர் நம்முடைய இயேசு. எத்தனை துன்பம் வந்தாலும், எத்தனை பிரச்சனைகள் இந்த பூமியில வந்தாலும் இறுதி வரை ரட்சிக்கிறவர், காப்பாற்றுகிறவருக்கு ஒரு உற்சாகமா ஸ்தோத்திரம், கைத்தட்டி ஸ்தோத்திரம். அப்பா 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 அப்பா, மை உயர்த்துகிறோம், மை உயர்த்துகிறோம், மை வாழ்த்துகிறோம், மை வணங்குகிறோம், மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே நன்றி அப்பான்னு சொல்லுங்க. நன்றி ஐயா, நன்றி ஐயா. உண்மையாய் கர்த்தரை தேடும் எனக்கு ஒரு நன்மையும் குறைவதில்லை. சொல்லுங்க. உண்மையாய் கர்த்தரை தேடும் எனக்கு ஒரு நன்மையும் குறைவதில்லை, ஒரு நன்மையும் குறைவதில்லை. இன்னைக்கு ஒரு இந்து குடும்பம் ஞானஸ்தானம் பெற வந்தாங்க. இன்னும் குடும்பம் அவங்க சொன்ன சாட்சி, அவங்க எந்த சர்ச்சுக்குமே போகல, யாருமே சுவிசேஷம் சொல்லல. ஆனா இந்த பாட்டு கேட்டிருக்காங்க. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. இந்த வசனம் தான். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினி கிடக்கும், ஆனா கர்த்தருடைய ஆட்டு குட்டிகள் நமக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. ஆமென். சிங்க குட்டிக்கு பட்டினி தாழ்ச்சி, ஆட்டு குட்டி எனக்கு, அதுவும் அவரை தேடுவோருக்கு. ஆமென் சொல்லுங்க. அவரை தேடுவோருக்கு. எத்தனை பேர் தேடி வந்திருக்கீங்க? கை தட்டுங்க. தேடி வந்திருக்கிறேன், தேடி வந்திருக்கிறப்பா, தேடி வந்திருக்கிறேன், தேடி வந்திருக்கிறப்பா. நாம ஆட்டுக்குட்டி, ஆட்டுக்குட்டி. எனக்கு ஒரு குறை இல்லையே, ஒரு குறை இல்லையே. இந்த பாட்டை கேட்டே அவங்க ரட்சிக்கப்பட்டு இன்னைக்கு ஞானஸ்தானம் எடுத்துட்டாங்க. எப்படி? கோவில்பட்டியிலிருந்து வந்தாங்க. நல்ல சாட்சியார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனையோ ஆயிரங்கள் ஆண்டவர் பாட்டு வழி ஆசீர்வதிக்கிற அவருக்கே ஆமென், மகிமை. ஆமென். கேட்டுங்க பார்க்கலாம். நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உண்மையாய் கர்த்தரை தேடும் எனக்கு. சொல்லுங்க. உண்மையாய் கர்த்தரை தேடும் எனக்கு ஒரு நன்மையும் குறைவதில்லை. ஹல்லேலூயா. ஒரு நன்மையும் குறைவதில்லை. சொல்லுங்க. அவமானம் அடைவதில்லை. தேங்க்யூ அப்பா. அப்பா அப்பா, நான் உமது பிள்ளை. தேங்க்யூ அப்பா. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், ஆண்டவரே. பிரகாசம் அடைகின்றேன். ஆனந்தமே பேரின்பமே ஆடலுடன் பாடுவேனே. சொல்லுங்க. ஆனந்தமே பேரின்பமே ஆடலுடன் புகழ் பாடுவோமே. ஆனந்தமே பேரின்பமே ஆடலுடன் புகழ் பாடுவோமே. சொல்லுங்க. ஆனந்தமே ஹல்லேலூயா. பேரின்பமே ஆமென். ஆடலுடன் புகழ் பாடுவோமே. வல்லவர் நல்லவர் காண்பவர் காப்பவர் கர்த்தரை நான் காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன்.
ஹalleluya. அவர் புகழ் எப்பொழுதுமே Amen. என் ஆவில் ஒலித்திடுமே. Amen. Thank you அப்பா. Thank you அப்பா. ஸ்தோத்திரம். ஒரு சாட்சியை, ஒரு அருமையான சாட்சி நேற்று வீடியோவில் நானும் ஜோஷுவாவும் பார்த்தோம். இந்த சாட்சியை சொல்கிறேன். ஹalleluya. ஜோஷுவா மிக அருமையான ஒரு சாட்சி. அவர் வசனத்தை சொல்லிட்டு இருக்கிற போதே அவருடைய தொண்டை திறக்கப்படுது. எப்படிப்பா? அவர் எத்தனை வருஷமா அமெரிக்காவில் ஒருத்தர் மில்லர்னு ஒரு ஊழியக்காரர் பாருங்க, அவர் நல்ல ஊழியம் செஞ்சிட்டு இருக்கிறாரு. திடீர்னு அவருடைய இந்த தொண்டை பகுதியில் ஒரு வைரஸ் தாக்கி அவரால் ரொம்ப சீரியஸ் ஆகி பேசவே முடியாத அளவுக்கு இந்த த்ரோட் வந்து அடைபட்டுருது. அதன் பிறகு அவர் 200 டாக்டர்கள்ட்ட கிட்டத்தட்ட 55 ஸ்பெஷலிஸ்ட்டை போய் 3 வருஷமாக அவர் எவ்வளவோ முயற்சி எடுத்தோம். அந்த வியாதி அவருடைய குரல் திறக்கலை. ஆனால் ஒரு சர்ச் பாஸ்டருங்கிறதுனால பாருங்கள், குரல் இருந்தால் தான் மக்களுக்கு ப்ரீச் பண்ண முடியும். அதனால் எனக்கு வாய்ஸே போயிடுச்சு, இனிமேல் இந்த மந்தையை நடத்துறதுக்கு எனக்கு எந்த விதமான ஒரு தகுதி இல்லைன்னு சொல்லி அவர் சர்ச்சை இன்னொருத்தட்ட கொடுத்துட்டு அவர் இன்னொரு இடத்துல போய் ஒரு வேலைக்கு சேர்ந்து அவர் ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருந்த மனுஷன் இன்னொரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு. அப்போ ஒரு சர்ச்சுக்கு போகிறாரு. அந்த சர்ச்சில் வந்து இவர் ஏற்கனவே அறிஞ்சிருந்தவங்க சொல்கிறாங்க, நீங்கள் தயவு செஞ்சு எங்கள் சண்டே கிளாஸ் டீச்சர் இன்னைக்கு வரல, இந்த சின்ன பிள்ளைங்க நீங்கள் ப்ரீச் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, என் தொண்டை இந்த அளவு இருக்குது, நான் என் குரலை யாருமே கேட்க மாட்டாங்க அப்படின்றார். இல்லை பரவாயில்ல, நீங்கள் பேசுங்கன்னு சொல்லி ஒரு மைக்கை வந்து அவர் வாய்க்கிட்ட வர்ற மாதிரி அவ்வளோ க்ளோஸாக அவர் ஏற்பாடு பண்ணி அவர் பேச சொல்கிறாங்க. அவர் பேசுகிறாரு. பேசிகிட்டே இருக்கிறப்ப அந்த சங்கீதத்தில் 103 தானப்பா, 103 அவர் நம் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினால இறக்குனால முடிசூட்டுகிறார். அந்த அழிவுக்கு விலக்கி மீட்டு, அந்த அழிவுக்கு விலக்கி மீட்டு அப்படிங்கிற வார்த்தை சொல்றாரு. தொண்டை உடனே திறந்துருச்சு. திறந்து 3 வருஷமா போராடுறாரு. 200 டாக்டர்ஸ், 55 ஸ்பெஷலிஸ்ட் டீம் முயற்சி பண்ணியும் திறக்காத ஒரு தொண்டை இந்த வசனத்தை சொன்ன உடனே திறக்குது. அதுக்கு மேல பேச முடியல, அலறாரு. இந்த சாட்சி உலகம் முழுதும் சொல்லப்பட்டு அநேகருக்குள்ள இன்றைக்கு இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிறார், இன்றைக்கு அவருடைய வசனத்துல வல்லமை இருக்கு, இன்னைக்கு அற்புதம் செய்கிறார்ங்கிறத பிரத்யட்சம் ஆண்டவர் நிரூபிக்கிறார். ஹalleluya. ஹalleluya. ஆமென். ஹalleluya. Thank you. உட்கார்ந்துங்க. ஹalleluya. ஆமென். ஆனந்தமே பேரின்பமே ஆடலுடன் பாடுவோமே. ஆனந்தமே பேரின்பமே ஆடலுடன் புகழ் பாடுவோமே. ஆனந்தமே பேரின்பமே ஆடலுடன் புகழ் பாடுவோமே. நல்லவர் வல்லவர் காண்பவர் காப்பவர் நான் எக்காலத்திலும். Thank you அப்பா. Glory. ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிக்கிறேன். ஸ்தோத்திரப்பா. அவர் புகழ் எப்பொழுதுமே ஆமென் என் நாவில் நிற்கிடுதே. Thank you. இப்ப துதிக்கும் போது உங்களுக்கு அற்புதம் நடக்குமா? ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். Glory. அவர் புகழ் எப்பொழுதுமே என் நாவில் ஒலித்திடுமே. சொல்லுங்க. அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்தீரே, அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்தீரே, நோய்களை எல்லாம் குணமாக்கினீரே, நோய்களை எல்லாம் குணமாக்கினீரே, படுகுழி நின்று என்னை மீட்டீரே, படுகுழி நின்று என்னை மீட்டீரே, உம்முடைய கிருபையினால எனக்கு முடி சூட்டுகிறீரே, உம்முடைய கிருபையினால் எனக்கு முடி சூட்டுகிறீரே, கழுகுக்கு சமானமாய், கழுகுக்கு சமானமாய் என் வயதை வால வயதாய் மாற்றுகிறீரே, என் வயதை திரும்ப வால வயதாய் மாற்றுகிறீரே, என் இளமையை திரும்ப பண்ணுகிறவரே, என் இளமையை திரும்ப பண்ணுகிறவரே. ஒரு 6 ஆசீர்வாதம் இருக்கு. இந்த 6 ஆசீர்வாதத்தை சொல்லும் போது அவருக்கு அற்புதம் நடந்திருக்கு. ஆமென். சங்கீதம் 103 எடுத்து கையில் எடுத்து 103 எடுத்து அவர் 200 டாக்டர்ஸ் முடியாதுன்னு சொல்லி தொண்டையில பேச முடியாத நிலையில
மெதுவா ஆரம்பிக்கிறார் லேசா. இந்த சங்கீதத்தை அவர் சொல்றாரு, என் ஆத்துமாவே 3 கொடு. ஆமென். ஆத்துமாவே ஸ்தோத்தரி. அவர் வாயால சொன்னதை பாட்டா பாட போறோம். ஆமென் சொல்லுங்க. ஆமென். 37வது சீடியில தான் இந்த ராகம் வரும். ஆமென். கை தட்டுங்க. ஆமென். ஆத்துமாவே ஸ்தோத்தரி முழு உள்ளத்தோடு கர்த்தர் செய்த நன்மைகளை மறவாதே மறவாதே. சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே ஸ்தோத்தரி முழு உள்ளத்தோடு. பாடும்போது அற்புதம் நடப்பதாக. ஆத்துமாவே உடல்ல அற்புதம் நடப்பதாக. ஸ்தோத்தரி முழு உள்ளத்தோடு கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த ஹல்லேலூயா. நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. இந்த சங்கீதக்காரன் அவர் செய்த முதல் அற்புதம் எதுன்னு நினைக்கிறார்? ஏதோ உபகாரமா நினைக்கிறாரு. குற்றங்களை மன்னித்தீரே. ஆமென் சொல்லுங்க. குற்றங்களை மன்னித்தீரே, நோய்களை நீக்கினீரே. குற்றங்களை மன்னித்தீரே, ஹல்லேலூயா. glory. நோய்களை நீக்கினீரே, படுகுழியினின்று மீட்டீரே. ஜீவனை மீட்டீரே. படுகுழியினின்று மீட்டீரே, ஆமென். தன் ஜீவன் மீட்டீரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. சொல்லுங்க சொல்லுங்க. கர்த்தர் செய்த ஆமென். நன்மைகளை ஹல்லேலூயா. ஒரு நாளும் மறவாதே. குற்றங்களை எல்லாம் மன்னித்தீரே, உமக்கு நன்றி. ஆமென் சொல்லுங்க. நன்றி. இதுதான் மிகப்பெரிய அற்புதம். இதுக்கு பேர் தான் ரட்சிப்பு. சொல்லுங்க. ரட்சிப்பு. ரட்சிப்பு, பாவம் மன்னிப்பாகிய ரட்சிப்பு. பாவம் மன்னிப்பாகிய ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பு தான் மிகப்பெரிய அற்புதம். ஆமென். இந்த பாவ மன்னிப்புக்காகத்தான் இயேசு பூமிக்கு வந்தாரு. ஆமென். இந்த பாவ மன்னிப்புக்காகத்தான் அவர் சிலுவையில 6 மணி நேரம் தொங்கினாரு. ஆமென். இந்த பாவ மன்னிப்புக்காகத்தான் ரத்தம் சிந்தினாரு. எஸ். இததான் அந்த 3000 ஆண்டுக்கு முன்னால பெரிய உபகாரமா தாவீது பார்க்கிறார். இப்ப நமக்கு அப்பா செய்த பெரிய உபகாரம் என்ன? நம்முடைய பாவங்கள் நீங்க, குற்றங்கள் கழுவப்பட ரத்த சிந்தினீரே. ரத்தம் சிந்தினீரே, உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி அப்பா. ஒரு நாளும் மறவாதே. ஒரு நாளும் மறவாதே. பாவம் மன்னிக்கப்படுவதனால என்ன நடக்குது? அடுத்து வியாதி விலகுது. அடுத்து குழி, அந்த அந்த அழிவுக்கு விலக்கி பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, நான் நல்ல தமிழ்ல படுகுழி நின்று மீட்டீரே. படுகுழி நின்று மீட்டீரே. You redeemed me from the pit. அது சொல்லும்போது அந்த தொண்டை திறக்கு. பிட் சொல்லுங்க. பிட்டு. பிட்டு. பிட்டு தான் குழி. சொல்லுங்க. குழி. குழி. அதான் பாதாள குழி. பாதாள குழி. இந்த பாதாள குழியிலிருந்து என்னை மீட்டீரே. பாதாள குழியிலிருந்து என்னை மீட்டீரே. ஆமென் சொல்லுங்க. ஆமென். இப்ப இயேசு ராஜா நம்முடைய பாவங்களை எல்லாம் கழுவும் போது என்ன நடக்குது? நம்ம குழியில இறங்காம பரலோகம் போறோம். கைதட்ட. குழியில இறங்காம, குழியில இறங்காம எங்க போறோம்? பரலோகத்துக்கு போகிறோம். பாவம் மன்னிக்கப்பட்டு, பாவம் மன்னிக்கப்பட்டு படுகுழிக்கு போகாம, படுகுழிக்கு போகாம பரலோகம் போறோம். பரலோகம் போறோம். பாப்பா பாப்பா, அதான் ரட்சிப்பு. அதான் ரட்சிப்பு. நம்ம படுகுழிக்கு போக மாட்டோம். படுகுழிக்கு போக மாட்டோம். நம்மலாம் பாவம் கழுவப்பட்டவங்க. நம்மலாம் பாவம் கழுவப்பட்டவங்க. அப்பா ரத்தத்தால கழுவிட்டாரு. அப்பா ரத்தத்தால கழுவிட்டாரு. பரிசுத்தம் ஆக்கிட்டாரு. பரிசுத்தம் ஆக்கிட்டாரு. இனி நமக்கு பரலோகம் தான். இனி நமக்கு பரலோகம் தான். கை தட்டி ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென்.
ஹalleluya. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் நல்ல டெம்போ கூட்டுப்பா, சந்தோஷமா பாட சோறுவா. கர்த்தர் செய்த நன்மைகளை Hallelujah. ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, Glory. நோய்களை நீக்கினாரே. படுகுழியினின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. சொல்லுங்க. அடுகுழி நின்று மீட்டாரே, பரலோகம் சேர்த்தாரே. படுகுழியினின்று மீட்டாரே, பரலோகம் சேர்த்தாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. ஆத்துமாவே சோத்தரே முழு உள்ளத்தோடு. ஆத்துமாவே சோத்தரே முழு உள்ளத்தோடு. துதிக்க துதிக்க அற்புதம். உன்னோடு கையா போகலாம் இல்ல? துதிக்க துதிக்க அற்புதம். சொல்லுங்க. துதிக்க துதிக்க தொண்டை திறக்கப்படுவதாக. துதிக்க துதிக்க தொண்டை திறக்கப்படுவதாக. வசனம் சொல்ல சொல்ல அற்புதம் நடப்பதாக. வசனம் சொல்ல சொல்ல அற்புதம் நடப்பதாக. வீட்ல அற்புதம் நடப்பதாக. வீட்ல அற்புதம் நடப்பதாக. உங்க உடல்ல அற்புதம் உடல்ல நடப்பதாக. அற்புதம் நடப்பதாக. உங்க ஊழியத்துல அற்புதம் நடப்பதாக. ஊழியத்துல அற்புதம் நடப்பதாக. எஸ்லா. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை Amen. ஒரு நாளும் மறவாதே. இப்ப முதல் 3 அற்புதம் என்ன? குற்றங்களை மன்னித்தீரே, குற்றங்களை மன்னித்தீரே, நோய்களை நீக்கினீரே. நோய்களை நீக்கினீரே. அப்ப குற்றங்கள் மன்னிக்கப்படும் போது நோய்கள் நீங்குதுன்னு பைபிள் எழுதி இருக்கு. நம்புறீங்களா? ஆமென். ஆண்டவர் சொன்னார்ல, நான் பாவத்திற்கு மரித்து நீதிக்கு நீதிக்கு பிழைக்கும்படி அவர்தாமே தன்னுடைய சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்தார். சொல்லுங்க. அவர்தாமே நம்முடைய பாவங்களை எல்லாம் நம்முடைய பாவங்களை எல்லாம் சிலுவையில சுமந்து தீர்த்தார் சொல்லி அடுத்த வசனம் சொல்லுது, அந்த காயங்களால நீங்கள் சுகம் ஆனீர்கள். கைதடுங்க அந்த பார்க்கலாம். காயங்களால நாம் சுகமானோம். அதுதான் பைபிள். சங்கீதக்காரன் தீர்க்கதரிசனமா பாடி இருக்கான் பாருங்க. பல வருஷத்துக்கு முன்னாடி, இயேசு பாடுபடும் முன் பல வருஷத்துக்கு முன்னாடி சங்கீதக்காரன் பார்க்கறான் சிலுவைய பார்த்து, பாவங்கள் மன்னிக்கப்படுதா அப்பனா நோய் நீங்குது. ஆமென். நோய் நீங்குதா? நீங்குது. பாதாளம் விலகுது. பாதாளம் விலகுதா? பரலோகம் தெரியுது. எப்படி? பரலோகம் தெரியுது. ஹalleluya. பரலோகம் தெரியுது. கைதடுங்க. ஆமென். ரபாகா துரபா பாபா ஷபாகா ரபா ரீபா பாபா. ஹalleluya. ஹalleluya. ஆமென். சொல்லுங்க. ஆமென். 3 அற்புதம் சொல்லி சொல்லி ஜெபிக்கிறான். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை Amen. ஒரு நாளும் மறவாதே. மறக்க மாட்டேன் நான் மறக்க மாட்டேன். குற்றங்களை மன்னித்தீரே. மனப்பாடம் சொல்லுங்க. குற்றங்களை மன்னித்தீரே, நோய்களை நீக்கினீரே, படுகுழி நின்று என்னை காப்பாற்றி பரலோகம் சேர்க்கிறீரே. ஆமென். சொல்லுங்க. பரலோகத்தை மறந்துடக்கூடாது. அதான் நம்ம சொந்த பூமி. இந்த பூமி எல்லாம் போயிடும். அந்த பூமி தான் நம்ம பூமி. அந்த பூமி.
அப்போ அடுத்து 4வது ஆசீர்வாதத்தை கவனிச்சீங்கன்னா, கிருபையினாலேயும் கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகிறீ. நான் ஆந்திரா போயிருந்தோம். அந்த கடைசி நாள் கூட்டத்தில் ஒரு முடியை கணக்கு வச்சுட்டான் எல்லாரும் சேர்ந்து. இல்லையா முடி, ஒரு என்ன முடி, கிரீடம் கிரீடம் சாரி, அப்படி தலைவர்களுக்கு வைப்பாங்க போல, நமக்கு வச்சு விட்டாங்க. சென்னையில் வச்சுட்டாங்க. சென்னையில் வச்சாங்க ஒரு முடி. அப்ப நினைவு வந்துச்சு, எங்க அப்பா கிருபையால என் மேல முடி வைக்கிறாரு. அவன் 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 தங்கத்தால முடி வைக்கிறாரு. எங்க அப்பா எனக்கு என்ன முடி வைக்கிறாரு? கிருபை. அப்படின்னா என்ன? அவருடைய பிரியம். டெய்லி அவருடைய பிரியம் என்ற முடியை உன் மேல வைக்கிறாராம். சந்தோஷமா இருக்கா? ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. காலையில எழுந்து பல்ல தொலைக்கு முகத்தை கழுவும் போதே அவர் என்ன செய்யறாராம்? ஒரு முடியை கொண்டு வந்து, நான் உன் மேல பிரியமா இருக்கிறேன், இந்தா முடி அப்படின்னு வைக்கிறாராம். எப்படி சொல்லுங்க? அல்லேலூயா அல்லேலூயா. அதான் சங்கீதக்காரர், அவர் கிருபை என்றென்றும் உள்ளது என்று இஸ்ரவேல் சொல்லுவார்களாக. நம்மலாம் இஸ்ரவேல் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் கிருபை, அவர் கிருபை, அவர் பிரியம், அவர் பிரியம் என்றென்றும் என்றென்றும் என் மேல இருக்கு, என் மேல இருக்கு 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 இருக்கு. அந்த நிச்சயம் தான் நமக்கு சந்தோஷம். அல்லேலூயா ஆமென். சொல்லுங்க. அதுவும் நான் ஒரு ட்ரீமே கண்டேன். ஒரு பெரிய முடியை ஒரு பெரிய கூட்டத்தில் அப்படி முடியை கொண்டாந்து என் தலையில் வைக்கிறத ஒரு நாள் ட்ரீமே கண்டேன். அப்போ எனக்கு தெரியுது நம்ம மேல அவருக்கு பிரியம் இருக்கு. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். பக்கத்துல சொல்லுங்க, உங்க மேல மேல அவருக்கு அவருக்கு எப்படி பிரியம்? எவ்வளவு பிரியம்? கொள்ள பிரியம், கொள்ள பிரியம், கொள்ள பிரியம், கொள்ள பிரியம். ஒரு நாள் அந்த பிரியம் எடுபடாது, ஒரு நாள் அந்த பிரியம் எடுபடாது. ஆமென். இதை நம்புறீங்களா? ஆமென். இத சொல்லி சொல்லித்தான் யுத்தத்துல ஜெயம் எடுக்கிறாங்க. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை, அவர் கிருபை என் மேல இருக்குன்னு சொல்லி மேல இருக்கு. அத பாட்டா பாடுறாங்க. பெரிய யுத்தம் நடக்குது. 3 நாடுகள் சேர்ந்து யோசுவா அந்த யோசபாத் என்ற அந்த அந்த ராஜாவுக்கு எதிராக வர்றாங்க. இந்த ராஜாவுக்கு ஒண்ணு தெரியும், துதிச்சா அவங்கள மிதிச்சிடலாம். துதிச்சா துதிச்சா எதிரிய மிதிச்சிடலாம், எதிரிய மிதிச்சிடலாம். அதனால ஒரு பக்கம் ஆயுதம் ஏந்திய போர் வீரர்களுக்கு முன்னால ஒரு கொயர் போகுது. ஒரு கொயர் கொயர் என்ன பாடுதான்? கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவர் பிரியம், அவர் பிரியம் நம்ம மேல இருக்கு, நம்ம மேல இருக்கு. கர்த்தரை துதியுங்கள், கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் பிரியம், அவர் பிரியம் எங்க மேல இருக்கு, எங்க மேல இருக்கு. இத சொல்லி சொல்லி பாடுறாங்க. ஆமென். துதிச்சு அவர்கள் துதிக்க தொடங்கின உடனே எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு அப்படியே எல்லாம் டெட். சொல்லுங்க, டெட். இவர் துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தீர். சொல்லுங்க, துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தீர். உம்மாலாகும் எல்லாமாகும். ஏமே, உம்மாலாகும் எல்லாமாகும். அப்போ இந்த வார்த்தையை சொல்லி துதிக்கிறதுனால என்ன நடக்குது? எதிரிகள் எல்லாம் அவுட். சொல்லுங்க, அவுட். எதிரிகள் எல்லாம் அவுட். நீ ஷவுட், நீ ஷவுட். அவன் அவுட், அவன் அவுட். உங்க கிருபை, உங்க கிருபை எங்க மேல இருக்குப்பா, எங்க மேல இருக்குப்பா. இந்த வசனத்துக்கு அவ்வளவு அற்புதம். ஒரு நாளும் மறந்துடாதீங்க. கிருபை இரக்கங்களா மணிமுடி சூட்டுகிறீ. கிருபை இரக்கங்களா மணிமுடி சூட்டுகிறீ. வாழ்நாளெல்லாம் நன்மைகளா திருப்தி ஆக்குகிறீ. சொல்லுங்க, வாழ்நாளெல்லாம் திருப்தி ஆக்குகிறார். இன்றைக்கு விசுவாசிங்க, நன்மைகளால என்னை திருப்தியாக்க போறீங்கப்பா. அல்லேலூயா அல்லேலூயா. அதுவும் வாயை திருப்தியாக்குறான்னு எழுதியிருக்கு. ஏன் வாயைன்னு போட்டிருக்கு? அப்ப நான் நினைக்கிறேன், ஏன் ஆண்டவரே வாயைன்னு எழுதியிருக்குன்னா நமக்கு வாய்க்கு சாப்பாடு தேவை. ஆமென்.
அப்ப சாப்பாட்டால என்னை திருப்தி ஆக்குறீரா? கை தட்டுங்க பார்க்கலாம். ஆமென். அல்லேலூயா. ஹalleluya. இப்போ ஒவ்வொரு நாளும் நமக்கு சாப்பாட்டால நம்ம திருப்தி ஆக்குறார். எஸ். அதனாலதான் அன்றாட உணவை எங்களுக்கு தாரும். தாரும். பரமண்டல இருக்கிற எங்கள் பிதாவே, சொல்லுங்க, பரமண்டல இருக்கிற பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் தகப்பனே, எங்கள் தகப்பனே, உம்முடைய நாமம் உம்முடைய நாமம் மகிமை அடைவதாக, மகிமை அடைவதாக, உம்முடைய ராஜ்யம் உம்முடைய ராஜ்யம் வருக வருக, உம்முடைய சித்தம் உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் நடப்பது போல பரமண்டலங்களில் நடப்பது போல பரலோகத்தில் செய்யப்படுவது போல பரலோகத்தில் செய்யப்படுவது போல என் வாழ்க்கையில, என் வாழ்க்கையில, என் குடும்பத்துல, என் குடும்பத்துல, என் ஊழியத்துல, என் ஊழியத்துல, என் பிள்ளைய வாழ்க்கையில, என் பிள்ளைகள் வாழ்க்கையில செய்யப்படுவதாக செய்யப்படுவதாக. அருமையான ஜெபம் பாருங்க, அப்பா சொல்லி கொடுக்கிறார். உம்முடைய நாமம் மகிமை அடைவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் நடப்பதாக. அதை சொல்லிட்டு தான் சொல்றாரு, என் சாப்பாட்டை கொடுக்கிறவரே, அன்றாட உணவை எங்களுக்கு தாரும். வாயை உணவால திருப்தியாக்குற தேவனுக்கு கோடி ஸ்தோத்திரம். கைதடுங்க. வாயை திருப்தியாக்குகிறவரே, உங்களுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரப்பா. ஆமென். இப்ப முதல்ல வாயை திருப்தியாக்குறாரு, அடுத்து நன்மைகளால நம்முடைய வாழ்வை திருப்தியாக்குறார். வாயை திருப்தியாக்கி நன்மைகளினால நம்முடைய வாழ்வை திருப்தியாக்கும். வாழ்வை திருப்தி. என்னெல்லாம் நன்மை தேவை கை வைத்து சொல்லுங்க. அப்பா, குடும்பத்துக்கு என்னெல்லாம் நன்மை வேணும் அதையெல்லாம் கண்ணு மூடி கையை தூக்கி சொல்ல வைப்பா. அது அதுக்காக ஜெபிப்பா. ஜூர். ஆமென். ஏசப்பா, ஏசப்பா, பிள்ளைகளுக்கு என்னென்ன தேவையெல்லாம் இருக்கோ பா, அதையெல்லாம் நீங்க அற்புதமா சந்திக்க போகிற கிருபைக்காக நன்றி அப்பா. பா, வாழ்நாளெல்லாம் நன்மையால திருப்தியாக்குவே சொன்னீங்களே அப்பா. பா, வாயை திருப்தியாக்குகிறவரே, பா, வாழ்க்கையை திருப்தியாக்குகிறவரே, பா, மன விருப்பத்தை நிறைவேற்றுகிறவரே, பா, மனதார ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறப்பா. பா, கண்ணீரை எல்லாம் களிப்பாய் மாற்றுகிறவரே, பா, தேவைகளை சந்திக்கிறவரே, பா, வாழ்நாளெல்லாம் நன்மையால் திருப்தியாக்குகிறவரே, பா, மனதார உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறப்பா. ஆமென். 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 நிச்சயம்ப்பா, நிச்சயம் நாங்க வேண்டிக் கொள்கிறோம். நாங்க வேண்டிக் கொள்ளுகிறோம். எங்களுக்கு வேண்டிய நன்மைகளை தருவது, எங்களுக்கு வேண்டிய நன்மைகளை தருவது அதிக நிச்சயம் அப்பா. அதிக நிச்சயம் அப்பா. நச்சுன்னு கையை தட்டுங்க அப்பா. அதிக நிச்சயம் அப்பா. நன்மையான வேலை தருவது அதிக நிச்சயம். என்னுடைய ஆசை என்ன தெரியுமா? வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் எவ்வளவோ நன்மைகள் தேவை, அதையெல்லாம் எங்க அப்பா இந்த வாரத்துல தருவாராக. ஆமென். விசுவாசிக்கிறேன். ஆமென். சொந்த இடம் தருவாராக, தருவாராக. ஒரு சொந்த வீட்டை கட்ட பணம் தருவாராக, சொந்த வீட்டை கட்ட பணம் தருவாராக. என் பிள்ளைகளுக்கு ஒரு சொந்த இடம், ஊழியர்களுக்கு வீடு, ஒரு காரு எங்க அப்பா தருவாராக. ஆமென். நன்றி அப்பா. நன்றி அப்பா. நன்றி அப்பா. நன்றி அப்பா. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. சொல்லுங்க. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே ஸ்தோத்தரி முழு உள்ளத்தோடு. ஆத்துமாவே ஹalleluya. ஸ்தோத்தரி Glory. முழு உள்ளத்தோடு. என்று சொல்லுங்க. கர்த்தர் செய்த நன்மைகளை வா, ஒரு அற்புதம் நடக்கட்டும். மறவாதே. நீர் செய்தீர் இந்த அமெரிக்காவில் அற்புதம் கர்த்தர் என் செய்த பிள்ளைகளுக்கு நடக்கட்டும். நன்மைகளை பாடும்போது ஒரு நடக்கட்டும். நாளும் மறவாதே. இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். நம் இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. இப்படி சொல்லுங்க. ஓடினாலும் நடந்தாலும் சொல்லுங்க. பலன் குறைவதில்லை. மீண்டும் சொல்லுங்க. நான் ஓடினாலும் நடந்தாலும் என் பலன் குறைவதில்லை. கர்த்தர் செய்த நன்மைகளை
நன்மைகளை ஹalleluya ஒரு நாளும் மறக்கலப்பா. கர்த்தர் செய்த நன்றி அப்பா, நன்மைகளை நன்றி அப்பா. ஒரு நாளும் மறக்கலப்பா. ஆத்துமாவே ஸ்தோத்தரி முழு உள்ளத்தோடு. ஆத்துமாவே நன்றி அப்பா, ஸ்தோத்தரி நன்றி அப்பா. முழு உள்ளத்தோடு. ஆமென். ஹalleluya. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். அந்த 6வது ஆசீர்வாதம் கழுகுக்கு சமானமாய் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஆமென். ஆமென். தமிழ்ல சரியா புரியல. கழுகை போல நம்முடைய இளமையை புதுப்பிக்கிறார். ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். நல்லா புரியுதா? என் இளமை என் இளமை புதுப்பிக்கப்படுது, புதுப்பிக்கப்படுது கழுகு போல. கழுகு போல. ஹalleluya. அல்லேலூயா. நன்றி அப்பா. நன்றி அப்பா. முதல் ஆசீர்வாதம், நாம் ரட்சிக்கப்படும் போது ரட்சிக்கப்படுறதுனால நடக்கிற ஆசீர்வாதம் கவனிச்சிங்களா? இந்த ஃபர்ஸ்ட் ஆசீர்வாதம் வந்தவொடனே மற்ற எல்லா ஆசீர்வாதமும் தேடி வருதா? தேடி வருகிறது. ஹalleluya. அல்லேலூயா. பாவம் மன்னிக்கப்பட்ட உடனே நடக்கிற காரியம், நோய் நீங்குது, எஸ். பாதாளம் மூடப்படுது, பரலோகம் திறக்கப்படுது. கிருபை, இரக்கம், நன்மை, வயது திரும்புது, இளமை திரும்புதுன்னு விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். வயது கூட கூட உங்களுக்கு பலன் கூடுதுன்னு எழுதி இருக்கிறபடி உங்களுக்கு உண்டாவதாக. இரண்டாவதாக கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாது. ஆத்துமாவே ஸ்தோத்தரி முழு உள்ளத்தோடு. என் ஆத்துமாவே ஸ்தோத்திரி முழு உள்ளத்தோடு. ஜோரா கைதட்டி நன்றி நன்றி சொல்லுங்க அப்பா. நன்றி அப்பா. நன்றி. நன்றி அப்பா. ஐயா, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே ஸ்தோத்தரி முழு உள்ளத்தோடு. சொல்லுங்க. ஆத்துமாவே ஸ்தோத்தரி முழு உள்ளத்தோடு. அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். நன்றி ஆண்டவரே, அற்புதம் நடப்பதாக, வல்லமை இறங்குவதாக. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. தேங்க்யூ அப்பா. அதே சங்கீதங்கள், சங்கீத புத்தகத்துல 31ஆம் சங்கீதம் 19ஆம் வசனம் இப்படியா இருக்கிறது. உமக்கு பயந்தவர்களுக்கும் முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் ம், நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது. எல்லாரும் சொல்லுங்க, எவ்வளவு பெரிதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எவ்வளவு பெரிதப்பா. ஆமென். அப்படியே நான் விசுவாசிக்கிறேன்ப்பா. உம்மை நம்பி வந்த மனிதர்களுக்கு உம்முடைய நன்மை பெரிதா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதுவும் அந்த நன்மை என்ன நன்மைன்னு கவனிச்சீங்களா? மனிதனுடைய அகங்காரத்துக்கு அவர்களை உமது சமூகத்தின் மறைவிலை மறைத்த நாவுகளின் சண்டைக்கு விலக்கி உமது கூடாரத்திலே ஒளித்து வைத்து ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கு எதிரிகள் மத்தியில அவருடைய பேச்சு, அந்த எதிரிகள் மத்தியில உங்களை மறைத்து கூடாரத்தில் வைத்து அவர் காப்பாற்றுகிறார். நன்றி அப்பா. இந்த பாடலையும் பாடி நான் ஜெபிக்க போறேன். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் சொன்ன காரியம், நம்பி வருகிறவர்களுக்கு
அவர் செய்கிற ஆசீர்வாதம். ஆமென். எத்தனை பேர் நம்பி வந்திருக்கீங்க? ஆமென். மனிதரின் சூழ்ச்சியினின்று மறைத்து காத்து கொள்வி. சொல்லுங்க, மனிதரின் சூழ்ச்சியினின்று மறைத்து காத்து கொள்வி. நாவுகளின் சண்டைகள் அவதூறு பேச்சுக்கள் அணுகாமல் காப்பாற்றுவி. நாவுகளின் சண்டைகள் அவதூறு பேச்சுக்கள் அணுகாமல் காப்பாற்றுவி. நம்புகிறேன் நம்புகிறேன் நம்பத்தக்க தகப்பனே. நம்புகிறேன் நம்புகிறேன் நம்பத்தக்க தகப்பனே. உம்மை நம்பி வந்த மனிதர்க்கெல்லாம் நன்மைகள் ஏராளம். உம்மை நம்பி வந்த மனிதர்க்கெல்லாம் ஆமென். நன்மைகள் ஏராளம். சொல்லுங்க, நம்புகிறேன் நம்புகிறேன் நம்பத்தக்க தகப்பனே. நம்புகிறேன் நம்புகிறேன் ஹல்லேலூயா. நம்பத்தக்க தகப்பனே. அதே பக்கம் சங்கீதம் 32 இப்படி ஒரு வசனம் இருக்கு பாருங்க. 32:10. துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ ஆ, கிருபை சூழ்ந்து கொள்ளும். கர்த்தரை நம்பி இருக்கிற எனக்கு, கர்த்தரை நம்பி இருக்கிற எனக்கு, எல்லாரும் சொல்ல, கர்த்தரை நம்பி இருக்கிற எனக்கு கிருபை சூழ்ந்து கொள்ளும். சொல்லுங்க. ஒரு பக்கம் கிருபை முடியா இருக்கு, இன்னொரு பக்கம் அவருடைய கிருபை சூழ்ந்து சுத்தி இருக்கு. சொல்லுங்க, சுத்தி இருக்கு. இப்படி காட்டுங்க பார்க்கலாம். சுத்தி இருக்கு. ஒரு பக்கம் பிரியம் முடி போல இருக்கு, இன்னொரு பக்கம் அவருடைய பிரியம் என்னை சுற்றி காக்குது. நம்புகிறேன் சொல்லுங்க பார்க்கலாம். நம்புகிறேன். அல்லேலூயா அல்லேலூயா. அதே அடுத்த சங்கீதம் 31, 32, 33 பாருங்க. 21 வசனம். அவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் நம்பி இருக்கிறபடியால் நம்முடைய இருதயம் அவருக்குள் களிகூரும். ஆமென் சொல். களி கூறுகிறது, களி கூறுகிறது. சந்தோஷமா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. இப்ப நம்பிக்கை மனிதருடைய சூழ்ச்சியிருந்து காப்பாற்றுது. அடுத்து அவருடைய பிரியத்தால சூழ்ந்து காக்குறாரு. மூன்றாவது நமக்கு சந்தோஷம் கிடைக்குது, சந்தோஷம் கிடைக்குது. உடைய பரிசுத்த நாமத்தை நம்பி இருப்பதால் என் இருதயம் உமக்குள் களி கூறுகிறது. ஆமென் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. அப்ப அவருக்கு பேரு நம்பிக்கைக்கு உரியவரே. அவருக்கு என்ன பேர் கொடுத்திருக்கேன்னா, நம்பிக்கைக்கு உரியவரே. நம்பி வந்தே நம்பி வந்தே உன் பாதம், உம் பாதம் நம்புகிறேன். நம்புகிறேன் உம் வசனம். ஆமென் சொல்லுங்க. ஆமென். உற்சாகமா இருக்கிறீங்களா? கை வைத்து காட்டுங்க பார்க்கலாம். ஆமென். நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தே உம் சமூகம், நம்புகிறே உம் வசனம். நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தே உம் சமூகம், நம்புகிறேன் உம் வசனம். பாதைக்கு தீபம், பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே. ஆற்றல் மிக்கது, ஜீவனுள்ளது உந்தன் அருள் வாக்கு. தீபம் தேங்க்யூ அப்பா, பேதைக்கு வெளிச்சம் தேங்க்யூ அப்பா. உந்தன் Yes, Lord. வசனமே. Glory. ஆற்றல் மிக்கது, ஜீவனுள்ளது உந்தன் அருள் வாக்கு. நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தே உம் சமூகம், நம்புகிறேன் உம் வசனம். சொல்லுங்க. பாதைக்கு தீபம், பேதைக்கு வெளிச்சம் உந்தன் Hallelujah. வசனமே. Yes, Lord. ஆற்றல் Thank you. மிக்கது,
ஜீவன் உள்ளது Thank you. உந்தன் அருள்வாக்கு. Glory. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ஆனந்தமே. நன்றி அப்பா. ஹல்லேலூயா. பேரின்பமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். தேங்க்யூ. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நாங்கள் ஜெபிக்கிறோம் கரங்களை தட்டி. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நம்பி வந்த மனிதர்களுக்கு படுகொலினின்று விடுவிக்கிறீர், பரலோகம் கொண்டு போய் சேர்க்கிறீர். உமக்கு நன்றி. காபாகா தாலா ராமா கா தூ ரோபோ கோலோ. நன்றி, நன்றி அப்பா, நன்றி அப்பா. எல்லாம் துதிக்க துதிக்க அற்புதம் நடக்கட்டும். துதிக்க துதிக்க வல்லமை இறங்கட்டும். ராஜா ராஜா ராஜா. நன்மைகளினால என் பிள்ளைகளை திருப்தியாக்குங்க, திருப்தியாக்குங்க நன்மைகளில. தேங்க்யூ அப்பா. லோயா ஷிபா கதாலா பாரா காரா கோபா காத்தா லாக்கா ராபா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. அக்கத்து ரோபோலோ கோராபா. லோயா. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. நன்றி அப்பா, தேங்க்யூ அப்பா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. வல்லமை பெருகட்டப்பா, ஊற்று பெருகட்டப்பா. ஏசப்பா, 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 ஏசப்பா. தேங்க்யூ அப்பா. இல்லை கவனிங்க, நன்மைகள் நன்மைகளினால் வாயை திருப்தியாக்குவார்னு சொன்னார். நன்மைகளினால் வாழ்வை திருப்தியாக்குவார். இப்ப நன்மையிலேயே பெரிய நன்மையா நாம் பார்க்கிறது என்னன்னா, முதல்ல பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு பார்த்தோம். அதை தொடர்ந்து வர நன்மைகள், எல்லா நன்மைகளிலும் மிகப்பெரிய நன்மை லூக்கா 7:11-13 சொல்லப்பட்டிருக்கு. பரலோக பிதா வேண்டிக் கொள்பவர்களுக்கு பரிசுத்தாவியை கொடுப்பது அதிக நிச்சயம் இருக்கு. மத்தேயு 7:11 நன்மையான ஈவுகளை தருவது அதிக நிச்சயம். ஆனா லூக்கா சொல்றாரு பரிசுத்தாவியை கொடுப்பது அதிக. அப்ப இந்த பூமிக்கு ஏன் இயேசு வந்தார்னா, பாவத்தை மன்னிக்கிறது மட்டுமல்ல, அவருடைய ஆவியால நம்ம அபிஷேகம் பண்ண வந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் மிகப்பெரிய நன்மை, பெரிய நன்மை. அதுதான் ஆண்டவர் சொன்ன கடைசி வார்த்தை. அப்போஸ்தலர் 1:8 ஜீசஸ் சொன்ன கடைசி வார்த்தை என்ன? நீங்கள் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்வீர்கள், அப்பொழுது என்ன உண்டாகும்? பலன். ஆமென் காட்டுங்க. பலன், 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 பலன் உண்டாகும். அதனால நீங்க எனக்கு சாட்சியா இருப்பீங்க. இந்த பூமியில எனக்கு சாட்சி நீங்க தான். இந்த பூமி இயேசுவை பார்க்க முடியாது, ஆனா உங்களை பார்க்க. ஆமென். உங்களை தான் இயேசுவா பார்க்கணும். கை தட்டுங்க பார்க்கலாம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப ஜீசஸ்னுடைய ஏக்கத்தை கவனிச்சீங்களா? நான் உங்களுக்கு என் ஆவியால உள்ள வருவேன், நீங்க எனக்கு பதிலா சாட்சியா இருப்பீங்க. அப்போ உங்களை பார்த்தா இயேசுவை பார்க்கணும், உங்களை பார்க்கிறவங்க இயேசுவை பார்க்கணும், எனக்கு சாட்சியா இருப்பீங்க. எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? ஆமென். என்னைய பார்த்தா அவங்க இயேசுவை பார்க்கணும். இப்ப கேத்ரின் குல்மனை குறித்து எழுதியிருக்காங்க, அந்த அம்மாவையும் இயேசுவையும் பிரிக்கவே முடியாதான். அவங்க வாயில வர்றதெல்லாம் ஜீசஸா தான் இருக்குமா. அதுல எழுதியிருக்கிறாரு, you cannot separate God from that Catherine. ஜீசஸ கேத்ரின் விட்டு பிரிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்வு தான் அபிஷேகம். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அப்ப இந்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வருகிறா.
எப்போ ரட்சிக்கப்படுறோமோ அப்பவே உள்ள வருகிறார். ஆனா அந்த ஆவியை நம்ம என்ன செய்யணும்? அனல் மூட்டணும். சொல்லுங்க, அனல் மூட்டி, அனல் மூட்டி எரிய விடணும், எரிய விடணும். அந்த ஊற்ற பெருக செய்யணும், அந்த ஊற்ற பெருக செய்யணும். அதுக்கு தான் அபிஷேகம், அதுக்கு தான் அபிஷேகம். எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? ஆமென். இயேசுவுக்கு சாட்சியா இருக்க விரும்புறோம், கை வைத்து காட்டுங்க. ஆமென். ஹalleluya, ஹalleluya. இப்ப சொல்லுங்க, அப்பா சொன்னார், கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும், கேட்கிற எவரும் பெற்றுக்கொள்ளுகிறார். நீங்கள் கேட்கிற அப்பதான் சொல்றாரு, பரிசுத்த ஆவியை தருவது அதிக நிச்சயம். விசுவாசம் உள்ளவன் பருகட்டும், தாகம் உள்ளவன் தேடி வரட்டும். தாகம் உள்ளவனுக்கு ஜீவ தண்ணீர் உண்டு, விசுவாசம் உள்ளவர்களுக்கு ஜீவ தண்ணீர் உண்டு. இப்ப தாகத்தோட கரங்களை ஊத்தி சொல்லுங்க, ஏசையான்னு கூப்பிடுங்க. ஏசப்பா, 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 நீ சொல்லி இருக்கிறீரே, தாகம் உள்ளவன் மேல், தாகம் உள்ளவன் மேல் ஜீவ தண்ணீரை கொடுப்பே, ஜீவ தண்ணீரை கொடுப்பே. விசுவாசம் உள்ளவர்கள், விசுவாசம் உள்ளவன் மேல் பருகுவார்கள், பருகுவார்கள் என்று சொன்னீரே, என்று சொன்னீரே. தாகத்தோடு கேட்கிறோம். கேளுங்க, எல்லாம் கேளுங்க. ஒரு நிமிஷம், எங்களை நிரப்போ, எங்களை அபிஷேகியோ, எங்கள் ஊற்று பெருகட்டும், எங்கள் வெளிச்சம் பிரகாசிக்கட்டும். ஏசப்பான்னு கரங்களை உயர்த்தி கூப்பிடுங்க, கூப்பிடுங்க, கூப்பிடுங்க. வாய் திறந்து கூப்பிடுங்க, 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 கூப்பிடுங்க. அப்பா, அப்பா, இவர்கள் உமக்கு சாட்சியா இருக்கணும், ஊழியம் செய்யணும், வேலை செய்து கொண்டு ஊழியம் செய்யணும், முழு நேர ஊழியம் செய்ய அழைப்பு உமக்கு சித்தமானால் செய்யணும். ஏசப்பா, உமக்கு சாட்சியா இருக்கணும். நாங்கள் ஜெபிக்கிறோம். எஸ் லார்ட், நிரம்பி நிரம்பி வழியட்டும். எல்லாரும் பெற்றுக்கொள்ளுங்க. பாத்திரம் நிரம்புது, பாத்திரம் நிரம்புது, பாத்திரம் நிரம்புது. கமானா மாலாரா கமாகா துரபாலா காராபா. ஃபாதர், ஃபாதர், உன் ஜனங்கள் நம்பிக்கையோடு வந்திருக்காங்க. உம்முடைய நன்மையால் திருப்தியாக்குங்க. பெரிய நன்மை, அபிஷேகம், ஆவியானவர். ஓ பாபா கா தாலாரா காபா. அந்நிய பாஷையை கொடுங்க, அந்நிய பாஷையை கொடுங்க. ஏசு ராஜா, ஏசு ராஜா, ஏசு ராஜா. தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. எஸ் லார்ட், எல்லா அசுத்த ஆவிகளும் விலகு என்று கட்டளை கொடுக்கிறேன். ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, என் பிள்ளைகள் உமக்காக ஊழியம் செய்வார்கள், உமக்காக சாட்சியாய் இருப்பார்கள். நன்றி பிதாவே, நன்றி பிதாவே, நன்றி பிதாவே. சொல்லுங்க, என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகிறது. உங்களுக்கு புரியுதா? இயேசு உள்ள வந்துட்டாரு. சொல்லுங்க, இயேசு உள்ள வந்துட்டாரு. இயேசு உள்ள வந்துட்டார், ஆவியாக வந்துட்டாரு, ஆவியான வந்துட்டார். இந்த ஊற்று என்ன ஆகணும்? சொல்லுங்க, இப்படி காட்டுங்க, பெருகணும், பெருகணும், நிரம்பணும், நிரம்பணும். சொல்லுங்க, ஃபில், ஃபில், ஃபுல், ஃபுல், ஃபில், ஃபில், ஃபுல், ஃபுல், ஃபுல்லா நிரம்பணும். ஃபுல்லா நிரம்பணும். தேவானுடைய வாழ்க்கையில ஃபுல்லா ஹோலி ஸ்பிரிட்னு 4 இடத்துல எழுதியிருக்கு. நீங்களாம் ஸ்தேவானா மாறணும், இயேசுவுக்கு சாட்சியா இருக்கணும். ஸ்தேவான் ஃபுல்லா ஸ்பிரிட்ல இருந்ததுனால அற்புத அடையாளங்கள் செய்தார்னு எழுதியிருக்கு. நீங்களும் அற்புத அடையாளங்கள் செய்வீங்க, அற்புத அடையாளங்களோட ஊழியம் செய்வீங்க. ஃபுல்லா இருக்க இருக்க சாத்தானா ஃபூல் பண்ணிடுவோம். ஆமென். சொல்லுங்க, ஃபுல்லா நிரப்புங்கப்பா, ஃபுல்லா நிரப்புங்க. நான் அற்புத அடையாளங்களோட ஊழியம் செய்யணும், அற்புத அடையாளங்களோட ஊழியம் செய்யணும். நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. ஸ்தேவானை போல, ஸ்தேவானை போல எதிரி எதிரி மேற்கொள்ள விடாம, மேற்கொள்ள விடாம இவர் அவர்களை தோற்கடி. எப்படி பேச்சுல, இவருடைய பேச்சு அவர்களை மேற்கொள்ள முடியல. அவருடைய ஞானத்தையும் அவருக்கு இருந்த ஆவியையும் அவர்கள் எதிர்த்து நிற்க கூடாம போயிட்டு. ஆமென். சொல்லுங்க, ஆவி நிறைஞ்சிருந்தா, ஆவி நிறைஞ்சிருந்தா எதிரி நம்ம எதிர்த்து நிற்க கூடாது, முடியாது. எதிரி நம்மளை எதிர்த்து நிற்க முடியாது. இந்த ஆவியில நிறைஞ்சதுனால, ஆவியில நிறைஞ்சதுனால அவர் பரலோகத்தை பார்க்கிறாரு, பரலோகத்தை பார்க்கறாரு, இயேசுவை பார்க்கிறாரு, இயேசுவை பார்க்கறாரு, மகிமையை பார்க்கிறாரு, மகிமையை பார்க்கறாரு. ஒரு பக்கம் கல் எரிஞ்சாலும், இன்னொரு பக்கம் அவரை கல் எறிந்து கொன்றாலும், பல்ல கடித்து அவரை கல்லால கொன்று கொண்டிருக்கிற போது அவர் பரலோகத்தை பார்க்கிறாரு.
காரணம் ஃபுல்லா ஹோலி ஸ்பிரிட். ஆமென் சொல்லுங்க. full of holy spirit. ஆமென் சொல்லுங்க. amen. அந்த ஃபுல்னஸ்க்கு தான் ஆண்டவர் உங்களை நீ கொண்டு வந்திருக்கிறாரு. ஆமென் சொல்லுங்க. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாள். சொல்லுங்க. எனக்குள்ளே ஜீவ ஊற்று. தேங்க்யூ அப்பா. வற்றாது ஒரு நாள். வற்றாது வற்றாது. எனக்குள்ளே Thank you. ஜீவ ஊற்று, ஹalleluya ஹalleluya. வற்றாது ஒரு நாள். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது. ராஜா வழிந்து ராஜா ஓடுகின்றது. ராஜா ராஜா. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. எஸ் லார்ட் எஸ் லார்ட். அபிஷேக நதினாலே அகிலமெங்கும் நன்றி அப்பா. பரவிடுவே. நன்றி அப்பா. அபிஷேக அப்பா. நதினாலே நன்றி அப்பா. அகிலமெங்கும் எஸ் அப்பா. பரவிடுவே. சொல்லுங்க. ஏராளமான ஆழமான நீங்கள் திரளான ஆமென் ஆண்டவரே. ஊழியர்களா சொல்லுங்க. ஏராளமான எங்க ஊழியத்துல திரளான உயிரினங்கள் நதி பாயும் இடமெல்லாம் ஏசப்பா போகும் நன்றி ஐயா. நதி பாயும் இடமெல்லாம். சொல்லுங்க. எனக்குள்ள ஜீவ ஊற்று. Thank you. Thank you. Thank you. வற்றாது வற்றாது வற்றாது. Yes Lord. ஜெபிக்கிறேன். வற்றாத ஊற்று. ஒரு நாள். சொல்லுங்க. துதி உடை போர்த்திடுவே சாம்பல். Thank you. ஊழியர்கள் எழும்பட்டும். ஊழியங்கள் எழும்பட்டும். உடை போர் ஏசப்பா ஏசப்பா. சாம்பல் நீக்கிடுவே. அலங்காரமாக்கிடுவே. என்னுடைய கிராமத்தை நான் அலங்காரமாக்கிடுவேன். என் பகுதியை அலங்காரமாக்கிடுவேன். தேங்க்யூ அப்பா. ஊழியம் செய்யட்டும். ஊழியம் ஊழியம் எனக்குள்ள. எஸ் 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 எஸ். தேங்க்யூ. பெருகட்டும். புதுசா வந்திருக்கிறவங்களுக்கு அபிஷேகம் உண்டாகட்டும். ஊற்று ஊற்று பொங்கட்டும். அப்பா அப்பா அப்பா. ஜெப அபிஷேகத்தால ஊற்றுங்க. ஜெப அபிஷேகம் ஊற்றுகிறார் ஊற்றுகிறார். பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க. இதுவரை ஜெபித்ததை விட நீ அதிக நேரம் ஜெபிப்பீங்க. ஃபாதர் காட் வல்லமை இறங்கட்டும். வல்லமை இறங்கட்டும். வல்லமை இறங்கட்டும். உமக்கு ஊழியம் செய்கிற கூட்டம் எழும்பட்டும். ஈனா மாலா. விடாதீங்க விடாதீங்க விடாதீங்க. ஏலேரே காமரபாலா காரா. தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. என் ஜனத்துக்கு விடுதலை. படுகுழி நின்று விடுதலை. பாதாளத்திலிருந்து விடுதலை. பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை. விடுதலையை கூறுகிறேன். தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. கத்தரபலா கரபா. ஏசையா. காயங்கள் ஆற்றிடுவே. கட்டுக்கள் அவிழ்த்திடுவே. சொல்லுங்க. பா பா. கட்டுக்களை விடுதலை பறைசாற்றுவே. விடுதலை விடுதலை பறைசாற்றுவேன் அப்பா. எல்லாரும் சொல்லுங்க. ஊரெல்லாம் விடுதலை விடுதலை பறைசாற்றுவேன். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது. என் பாத்திரம் நிரம்பி வெளியிட்டோம். என் ஜனத்துக்கு நிரம்பி வெளியிட்டோம். என் ஊழியருக்கு நிரம்பி வெளியிட்டோம். நிரம்பி வெளியிட்டப்பா.
நிரம்பி வெளியிட்டப்பா. உமக்கு ஊழியை செய்யும்படி நிரம்பி வெளியிட்டப்பா. காத்தானை துரத்திடுவே, கரம் நீட்டி சுகம் கூறுவே. வா ஜனங்கள் அதிசயா இனக்கான் தேசத்தில் என் ஊழியத்தில் அதிசயம் இனக்கான். நான் அதிசயம் இனக்கான். குருடர்கள் பார்ப்பார்கள், செவிடர் கேட்பார்கள். சொல்லுங்க. முடவர்கள் நடப்பார்கள். என் ஊழியத்தில் மரித்தோர் எழும்புவார்கள், மரித்தோர் எழும்புவார்கள். என் கண்கள் அதை காணும், இதயம் மகிழும். என் கண்கள் அதை காணும், இதயம் மகிழும். இதயம் மகிழும். எழுப்புதல் நான் காண்பேன், தேசத்தில் எழுப்புதல் நான் காண்பேன். விரைவில் எழுப்புதல் நான் காண்பேன். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். ஜீவ ஊற்று, அது வற்றாது. என் பாத்திரம் நிரம்பி வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி வழிந்து ஓடுகின்றது. சொல்ல 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 நிரம்பட்டும். சொல்ல சொல்ல என் பிள்ளைகளுக்கு பாத்திரம் நிரம்பட்டும், 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 நிரம்பட்டும். வா 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 வா. நீங்க மகிமை அடையும்படி நிரம்பட்டும், நீங்க மகிமை அடையும்படி நிரம்பட்டும். உங்க ராட்சியம் வரும்படி, எழுப்புதல் காணும்படி. மகிமை மகிமை, சபை மகிமையை காணணும், மகிமை மேல் மகிமை காணணும். என் ஊழியர்கள் மகிமையை காணட்டும். ராஜா ராஜா, மகிமை வெளியரங்கமாகும் சொன்னீரே. இந்த வருஷம் கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும், மானிடர் யாவரும் காண்பார்கள் எங்களுக்கு சொன்னீரே. ராஜா ராஜா, மகிமை 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 மகிமை. என் சபை காணட்டும், என் ஜனம் காணட்டும், என் சபை காணட்டும், என் ஊழியர்கள் காணட்டும். எபினேசரே எல்லேலியோ, என்றுமே உயர்ந்தவரே. எபினேசர் எல்ரோயி எல்ரோ
நல்லவரே எல் ஷடா வல்லவரே எல்லோ காண்பவர். கரங்களை உயர்த்தி மெய்த்தான் என் முன்னே நிறுத்தியுள்ளே இசை. நல்லவரே வல்லவரே ஆராதனை இரட்சகரே ஆராதிக்கிறோம். நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். பரிசுத்தரேன்னு சொல்லுவோமா? படைத்தவரே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். காண்பவரே விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தி. விலையேற பெற்ற ராஜாக்களா லேவியரா உமக்கென தெரிந்து கொண்டு. சொல்லுங்க, ராஜாக்களா ஆசாரியர்களா உமக்கென தெரிந்து கொண்டு. ஆராதிப்போமா மீண்டும் ஒரு விச என் நண்பர் இயேசு. உணர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். எப்போது இருக்கு இனிமேலும் வருகின்ற ராஜாவே. சொல்லுங்க, உம் நாமம் வாழ்க. ஆராதனை என் நண்பர் இயேசு. நல்லவர்